அப்புறம் விஷயம் தெரியுமா, ரீசெண்டா ஒரு புகைப்படம் ஒன்று நான் பார்த்தேன். இது லிட்டரலா பேசும் புகைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டோவை பாருங்க. மேல நதியை வெறும் நதியா பார்க்கக்கூடிய வெளிநாடுகள்ல நதியினுடைய நிலைமை, கீழே நதியை பெண்களுடைய பெயரெல்லாம் வச்சு கடவுளாவும் தாயாவும் மதிக்கக்கூடிய நமது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நதியினுடைய நிலைமை அவ்வளவு குப்பை. இந்த இந்தியாவிலேயே சரி நம்ம ஊர்லயுமே சரி எல்லாருமே குப்பை போடுறாங்க. ரீசெண்டா இங்க தாமிரபரணி தண்ணியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தண்ணியை கோரி இந்த தண்ணி குடிக்க உகந்ததே இல்ல, தண்ணி பச்சை கலர்ல மாறிடுச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாரு. சோ அதுக்கப்புறம் தூத்துக்குடி கலெக்டர்லாம் வந்து தாமிரபரணி தண்ணியை செக் பண்ணி இல்ல குடிக்க உகந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு இருக்கு. நதியா பார்க்கணும்னா அதுக்கு இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களோட ஒத்துழைப்பு வேணும். என்ன மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க துவைக்கவோ குளிக்கவோ போறீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய சோப்போட கவரை தூக்கி ஆத்துல போட்டு வராம அதை கையோட எடுத்து வீட்டுல வந்து குப்பை தொட்டில போட்டீங்கனாலே அது மாற்றம் தான். மித்தபடி நம்மளால கவர்மெண்ட்டையோ இல்லைன்னா மொத்தமா குப்பை கொட்டுற தொழிற்சாலையோ திருத்திட முடியாது. சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க, மாற்றத்தை நம்மளாலே கொண்டு வர முடியும். தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.